எலெக்ஷன்ஸ் கூட சீக்கிரம் வரப்போகுது. எந்த கட்சிக்கு ஓட்டு போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டு போடுறவங்கலாம் பயங்கர எக்ஸைட்டடாக இருப்பாங்க. சில பேர் வந்து நான் இந்த கட்சிக்கு தான் ஓட்டு போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி ஃபிக்ஸ் பண்ணி மைண்டில் இருந்து இருப்பாங்க. சில பேர் நான் நோட்டாக்கு போடுறேன் அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த நோட்டாக்கு போடுறது வந்து ஒர்த்தா அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஸோ இதே கொஸ்டினை தான் நான் வந்து கோரால போய் கேட்டேன். ஸோ கோரால எனக்கு கிடைச்ச பதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து சொல்லியிருந்தது வந்து இது வந்து வேஸ்ட் ஆஃப் ஓட் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. தொகுதியில் வந்து நோட்டாக்கு தான் அதிக ஓட்டுன்னு வச்சுக்கோங்க. எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா ரூல் படி என்ன அப்படின்னா, செகண்ட் ஹையஸ்ட்டாக ஓட் வாங்கினவங்க தான் அந்த தொகுதியில் ஜெயிச்சதை கொடுத்துருவாங்க. ஓட் போடுறது அப்படிங்கிறது ஒவ்வொரு இந்தியனோட ஒரு கடமையை நான் நினைக்கிறேன். ஸோ அதே மாதிரி அந்த ஓட்டை வந்து வேஸ்ட் பண்ணிடாதீங்க. அந்த மாதிரி நோட்டா மாதிரி போட்டு ஸோ ஏதாவது ஒரு பார்ட்டிக்கு போடுங்க. ரூலிங் பார்ட்டி பிடிச்சா ரூலிங் பார்ட்டி போடுங்க. அப்போசிஷன் பார்ட்டி பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா அப்போசிஷன் பார்ட்டிக்கு போடுங்க. இல்லை அதர் பார்ட்டிஸ் உங்களை இம்ப்ரெஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஓட்டு போடுங்க. சரி, ஓட்டு போகிறதுக்கு முன்னாடி அவங்க என்னென்ன வாக்குறுதிகள் கொடுக்குறாங்க அப்படின்றத பாருங்க.